மாதத்தில் இருந்தாவது கண்டிப்பாக எடுக்கணுமெண்டு முதல்ல இந்த புலம்பெயர் சிறுவர்களின் எழுத்து வாரத்துக்காகவும் இந்த பாமு இந்த மாதம் ஃபுல்லாக ஊக்குவிக்கிறது. அந்த பாமத்துக்கும் இந்த சிறுவர்கள் அனைத்து சிறுவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சமூக ஒருங்கிணைவு வலியுறுத்தும் ஆண்டு 2025 இந்த பாமுகம் அதையும் வரவேற்றுக் கொண்டு நாம் வாழ்வுண்மைக்கு செல்வோம். அன்பானவர்களே, வாழ்வுண்மை 269 வாரத்துக்கான தலைப்பு வருங்கால சந்ததிகளின் சமகாலத்தில் உமது சமூகத்தில் வருங்கால சந்ததியருக்கு முன்னேற்றத்துக்கான ஊக்குவிப்பு அதிகரித்து செல்கின்றதா அல்லது குறைந்து செல்கின்றதா? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவியை வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள அன்பாக இருக்கின்ற உறவுகளே. அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களே, உங்களோட அனுபவங்களை கொண்டு வாருங்கள். இதில் இப்போது சமகாலத்தில் நடப்பது ஏன்டா நான் ஒரு 10-8 வருடங்களுக்கு முதல் நடந்த சம்பவத்தையும் இதில் கொண்டு வருவேன். அதுக்கு முதல் இப்போ நடக்கும் சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் கொண்டு வாருங்க. உங்களோட அனுபவங்களை கொண்டாங்க. இப்போ சமகாலத்தை கண்டிப்பாக அதை பகிர்ந்து கொள்வோம். வாழ்வுண்மை 269 வாரத்துக்கான தலைப்பு வருங்கால சந்ததி. சமகாலத்தில் நமது சமூகத்தில் வருங்கால சந்ததியருக்கு முன்னேற்றத்துக்கான ஊக்குவிப்பது அதிகரித்து செல்கின்றதா அல்லது குறைந்து செல்கின்றதா? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றோம். அன்பானவர்களே, நான் கடைசி நேரத்தை எடுத்துக்கொள்ள அங்கே நேரத்தை நான் அந்த டைமுக்குள்ளே நான் தான் கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. என்ன செய்கிறேன், நான் எனது பக்கம் அந்த நிப்பாட்டி போடும்போது அது கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. அதனால் தரங்களை தந்துவிட்டேன். என்றாலும் அதை சமாளித்து கொண்டு இணைந்து கொள்ளுங்கள். உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நாம் வருங்கால சந்ததிக்காக மற்றது அன்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதில் பாமு பக்கத்தை நீங்கள் தவிர்க்கலைன்னா அதையும் உங்களது பக்கம் சுருக்கமாக தந்தோண்டு வெளிப்புறத்தை முதல் எடுத்துக்கொண்டு போகும் இந்த தலைப்புக்குள்ளே. என்னென்னா நானும் சொல்லியிருந்தேன், நான் சில வருடங்கள் பல பக்கத்தில் நான் இந்த பக்கத்துலேயும் குறைவாக இருக்கிறது. மற்றது வழிபட என்னோட என்ன சூழலும் ஒரு இதாக இருந்தபடியால் பழையபடி நானும் எனது பக்கத்துக்கு கொஞ்சம் வந்திருக்கிறேன். இந்த தலைப்புகளுடன் கொண்டு வந்து இனி வருங்காலத்தில் கண்டிப்பாக தொடர்வேன் என்ற நம்பிக்கை இருக்குது எனக்குள்ளே. பாமத்தில் சில நிகழ்வுகளையும் இணைவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் சூழலில் நீங்கள் இருக்கும் இடங்கள் அந்த சூழல் பக்கங்களும் கொண்டு வாருங்கள். அதில் இப்போது நடக்கும் சம்பவங்களை என்ன பல இடங்களில் தெரியும். இப்போது எந்த பக்கமும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த இடங்களில் இப்போ பொது இடங்கள் எது ஆலயம் என்றான அல்லது எங்கேயும் உங்களோட பக்கங்களில் நிகழ்வுகள் என்னென்ன எங்கேண்டான அந்த சிறுவர்களுக்கு அல்லது வருங்கால சந்ததிகளுக்கு அந்த இன்னும் அவர்கள் செய்வதற்கு அந்த திறமைகளை ஊக்குவிப்பதற்கு அந்த ஆதரவுகள் எப்படி இருக்கிறது இப்போ சமகாலத்தில்? ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க பல இடத்துல இப்போது யூடியூப்புகளில் விமர்சனங்கள் ஒருவர் ஒன்று செய்யும் போது கூட ஏதோ முயற்சியால் திறமையால் வந்தால் அதுக்கு விமர்சனம் கதைப்பதற்கு பேர் வருவியம். விமர்சனம் சொல்வதென்றா சிம்பிளாக சொல்லி போட்டு போவியம். ஆனால் அதை கொண்டு நடத்துறதுக்கு முன்னுக்கு நிற்க மாட்டேன், நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன். அதான காலங்கள் நான் இப்போ காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா நான் அது இடையில தருகிறேன். எதுவாக இருந்தாலும் இப்பத்த காலம் எனது நீங்கள் உங்களோட பக்கத்தை பயிரும் போது தான் நான் அந்த அனுபவத்தையும் கொண்டு இருந்தது பயிரலாம். செல்வி நித்யானவர்களே, உங்களோட பக்கம் இப்போ சமகாலத்தில் இப்படி உங்களோட பார்வையில் சிறுவர்கள் வருங்கால சந்தேகங்களுக்கு ஊக்குவிக்கிறது திறமைக்கு ஊக்குவிக்கிற கூடியிருக்கா இல்ல? நகுலவதி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்களோடு கதைப்பதற்காகவும். வணக்கம் நகுலவதி. நகுலவதி திருவனர்களையும் அன்பாய் வரவேற்கிறோம். வாழ்வுண்மை நன்றி இணைந்ததற்கு. நீங்கள் உங்கள் பக்கத்தை மியூட்டி எடுத்துட்டு கதைங்கோ நகுலவதி. மியூட் எடுங்கோ. சத்தம் பெறையில நகுலவதி இருக்கிறார். நகுலவதி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள். நீங்கள் சத்தத்தை எடுத்துட்டு கதைங்கோ. சரி, நான் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளும்.
நேவி வணக்கம். சக்கா ஆமா, இருக்கிறாரா? நான் ஐபோனால தான் அறிஞ்சிருக்கேன். இந்த லேப்டாப் ஓகே ஓகே. நேவிஸ் பெருமித்தவர்களை கதைங்க கதை. என்ற வரவேற்கிறோம். நன்றி இணைந்ததுக்கு. வணக்கம். பாருங்கள், உங்கள் பக்கம் 60 பயந்து கொள்ளுங்கள். இளைய சமுதாயத்துக்கு எப்படி வருங்காலத்துக்கு எப்படி ஊக்குவிக்கிறது இருக்கீங்களா? ஆமாம், அவை இந்த திறமைக்கு ஊக்குவிக்கிற தன்மை எம்மவருக்குள்ள இருக்கிறதா இப்ப சமகாலத்துல, அல்லது குறைஞ்சு கொண்டு போறதா, அல்லது என்றதை அது வெளிப்புறங்களை கொண்டு வாருங்கள். இந்த பாமத்தை தவிர்த்து என்னென்ன பாமம் தெரியும் பல பேருக்கு எவ்வளவு ஊக்குவிக்கிறாண்டு. ஆனா அதை அது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இன்னொரு தலைப்புக்குள்ள. இது நீங்கள் வெளிப்புறத்துல கொண்டு வாருங்கள். உங்களோட சூழல் நீங்க போகும் இடங்கள் இந்த இடம் வேண்டான்னு நீங்க எடுத்துக்கொண்டு வாருங்கள். இப்போ இந்த காலத்துல நிச்சயமாக இந்த காலத்துல இளைஞர்கள் மிகவும் உற்சாகமாக எல்லாத்திலையும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சிலர் எங்களை போல முதியவர்கள் அவர்களுடைய முன்னெடுத்துக்கு தடையாக இருக்கிறார்கள் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னா அந்த அவர்கள் தங்களுடைய அந்த பழைய காலத்து அந்த பாரம்பரியங்களை வச்சுக்கொண்டு இப்பத்திய இளைஞர்களுக்குள்ள அதை பூத்த நினைக்கும் போது அந்த இளைஞர்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாப்படுது. அவர்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான தங்களுடைய வளர்ச்சி முறைகளை கொண்டு வரார்கள். அதுல தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த கால சந்ததிகளுக்கு ஏற்ற மாதிரியான அவர்களை கொண்டு வரும்போது சிலர் இருக்கிறார்கள், சில பெரியவர்கள், சிலர் அந்த பிற்போக்குவாதிகளாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் அவர்களை முன்னேற விடுவதில்லை. அவர்களை அந்த பிள்ளைகளை முன்னேற விடுவதில்லை. உதாரணமாக எங்கட பக்கத்துல ஒரு ஒளி விழா நடந்ததுன்னு சொன்னா அதுல இந்த பெரியவர்கள் தான் நாங்க தான் முன்னுக்கு போய் நிற்பார்கள். நாங்க தான் எங்களை விட்டா யாரும் இல்லைன்னு நிற்பார்கள். இளையவர்களே பின்தள்ளி விடுற மாதிரி. ஆனா இளையவர்கள் எங்கட சிந்தனையை விட அவர்களுடைய சிந்தனை புதுதாக இருக்கும். அழகாக செய்யக்கூடிய ஒரு நல்ல திறமையானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நாங்க பழைய காலத்துல அந்த எடுபடிகள் அப்படி இருந்த போது இப்படி அவர்கள் இப்ப இல்ல. தாங்களே அறிந்து தாங்களே செய்யக்கூடிய திறமை படிச்சவர்களாக தான் இருக்கிறார்கள். ஊக்குவிப்பவர்கள் இருந்தாலும் அதை ஊக்குவிப்பவர்களையும் தடுத்து தாங்க தான் என்று செய்கிறவர்கள் தான் இன்றைய சமுதாயங்கள்ல பெருசாக இங்க சமுதாயத்தை காணக்கூடியதாக இருக்குது. மற்றது இப்பத்த காலத்துல நீங்க சொன்னது உண்மையில உலகத்தை நான் தலைப்பு கொண்டாலும் நீங்க அப்படியே 100 விதமான உண்மையில குழந்தைங்க அதுக்கு பாருங்கள். அந்த பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இந்த காலத்தை இப்ப எவ்வளவு குறைஞ்சு கொண்டு போய்க்க வர்றதையும் தடையாக்கி விடுவோம் என்றால் எங்கட சமூகத்துக்கு நாங்கள் கலாச்சாரங்களை கொண்டு போகணும். ஒன்னும் செய்ய முடியாது. சொன்னா அவர்களை நாங்க பின்னுக்கு தள்ளுற மாதிரி. எங்கட சமுதாயம் எங்கட கலாச்சாரம் தான், நாங்க இப்படித்தான் செய்வோம், நீங்க இதே மாதிரி தான் செய்யணும், நாங்க அவங்களை தடுக்க முடியாது. சொன்னா அவர்களுடைய வேகம், அவர்களுடைய படிப்பு, அறிவு எல்லாம் எங்களை விட முன்னுக்கு தான் இருக்குது. அவரோட நாங்க அனுபவத்தை பற்றி சொன்னாலும் அந்த அறிவத்துக்கு திறமையும் விவேகமும் அவர்களிடம் கூட இருக்குது. சில மாற்றங்களை கொண்டு போனாலும் இந்த சமூகத்துக்கு எங்கட சமூகத்தை ரெண்டையும் கொண்டு போறோம். எங்கட சமூகத்தையும் சூழல் சமூகத்தையும் கொண்டு வந்து எப்படி கொண்டு போகணும்ன்றது அந்த புரிந்து கொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். அந்த விளையாட்டுலாம் அவர்களது புதுமையாக இருக்கும், நவீனமாக இருக்கும், பார்க்கிறவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த பார்த்து கொண்டு இருக்கிற இளையவர்களுக்கும் அதுதான் பிடிக்கும். எங்களோட பழமை பிடிக்காதவர்களுக்கு எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அவர்களுக்குள்ள கொண்டு வந்து சொல்லலாம். நாங்க அவர்களை எல்லாத்தையும் தவிக்கணும் இல்லை, சில விதங்களை தவித்து கொண்டு சிலதால இப்ப வருங்காலத்துக்கு ஒரு இது நல்ல விடயம் அதை கொண்டு போகலாம். நல்ல விடயங்கள் நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து போட்டு அவர்களுடைய நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அவர்களுடைய அந்த நவீனமான இதுகளை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குள்ள நல்ல நடைமுறைகளை நல்லதாக நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். பண்பாடு தவறாம நம்மளோட இது மாதிரி செய்யுங்கன்னு சொன்னா அவர்கள் செய்வார்கள். என்னன்னு சொன்னா பெரிய பிள்ளைகள் நிச்சயமாக செய்வார்கள். எல்லோரும் போக மாட்டார்கள். ஒன்று தந்து தவறி போனாலும் சில இந்த முன்னேற்றமாக இந்த சமுதாயத்தை உயர்த்தணும், முன்னேற்றமாக இருக்க வேணும்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக நல்ல அழகாகத்தான் செய்து கொண்டு வாரார்கள். இளைஞர்களுடைய அந்த இது எப்பவுமே சிறப்பாகத்தான் இருக்குது. பிள்ளைகள் அந்த அதுக்குள்ளாலே முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். ஆனா அந்த நீங்கள் பார்த்துப்பீங்க பல இடங்கள்ல இப்ப மேல சொல்லியிருந்தீங்க குறைவேண்டு, இந்த பெரியவர்கள் விட்டு கொடுக்குற தன்மை குறைவேண்டு. ஆனா அதால அவர் விலத்தி போற தன்மையும் இருக்குதல்லோ பல பிள்ளைகள். உண்மைதான். அதால அது இவங்களுக்குள்ள நாங்க நிக்க இல்லாத போராக்களும் இருக்கிறாங்க தானே. இவங்கதான் அதாலதான் இப்ப இந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இல்லாம போற காரணமே இந்த
இந்த முட்டுக்கட்டை போடுறவர்களால தான். ஆமாம் ஆம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இல்லாம நாங்க தவிர்க்கிற காரணம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது ம் சரி இவங்க இப்படி நாங்க செய்வோம் என்று சொல்லி அவர்கள் செய்யும் போது அதை இன்னொருவர் சொல்வார்கள் ஏன் அப்படி நாங்க இன்னொரு இடத்துல வேற மாதிரி செய்வோம்னு சொல்லும் போது இந்த இது இது இல்லாம போயிருது, இல்லாமலே போயிருது, அந்த இது நடக்க முடியாமலே போயிருது. ம் ம் இல்ல நாங்க இதைத்தான் செய்ய போறோம்னு முழு கால முன்னேற்றமா செய்யும்போது அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே சிறப்பாகத்தான் அமையும். ஆமாம் ஆமாம் கட்டை போட்டு அதை விலக்கி நின்றா அந்த இளைஞர்களை நாங்கள் முன்னேற்றுறதுக்கு வழி அவர்களோடு ஒத்து போய் நாங்கள் அவர்களுடைய பாதையில போய் நாங்கள் அவர்கள் செய்கிறது சமுதாயத்துக்கு நல்லது என்று நினைச்சு செய்கிறத அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் கட்டாயம். ம் ம் அப்பதான் அது சரியாக வரும் என்றுதான் நான் சொல்றேன். மற்றவர்கள் சொல்வார்கள் தானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆம் ஆம் சிறப்பு சிறப்பு. நீங்கள் உண்மையில நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ள வந்து பயந்து கொண்டீங்க சார்களே. உண்மையில அன்பானவர்கள் நன்றி. என்னோட பல பக்கமும் நான் அடுத்தவரையும் சொல்லி எடுத்துக்கொண்டு நான் கண்டிப்பாக இதுக்கு அந்த தொகுப்பு கண்டிப்பாக தந்து தான் நான் வேணாது. ஏன்டா அது இந்த பக்கம் நான் சில பக்கம் ஆரம்பிச்சிருக்கிறேன், அது சின்ன சூழலுக்காலையும் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்டா வருங்கால சந்தை நான் எதுக்கு இப்போ எமது சமூகத்துக்குள்ளே இவ்வளவு பிள்ளைகளின் திறமைகள் இவ்வளவு மனதடிச்சு போயிருந்த காலங்களும் இருக்குது, மனதடிச்சு கொண்டு ஆக்கி கொண்டு இருக்கிற காலமும் இருக்குது. ஆனால் இன்னும் அதை விட்டுட்டு நாங்கள் ஏதோ சாதிச்சு என்ன போகிறோம்ன்ற மாதிரி இருக்கிறார்கள் சில பக்கங்களில். நான் அதை கொண்டு வரேன். இதில் நீங்கள் அடுத்த வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க உங்கள் பக்கம் அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்ல, இது ரெண்டு பக்கமும் பார்க்கலாம். இப்ப நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி, ஒரு பக்கம் இப்ப ஊக்குவிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இந்த பக்கத்தை எடுக்க வேணாம்னு சொல்லி நீங்க ஊக்குவிக்கிறது தான். ஆனாலும் எத்தனை பிள்ளைகள் வந்து ஊக்கமாக வந்து வர்றார்கள் இப்ப இல்லத்தானே? அப்ப அதுக்கு காரணம் பெற்றோர்களா இல்லத்தானே? அவர்களாகவே தாங்களாகவே ஒவ்வொரு சாட்டை சொல்லி சொல்லி அவர்கள் தங்கள முன்னேற்றத்துக்கு தாங்களே தடை விதிக்கிறதும் ஒரு குறிப்பா போகிறார்கள். மற்றவர்கள் தடை போடுறதும் ஒரு பக்கமா இருக்கிறார்கள். அதுதான் எல்லாத்துக்கும் தாங்கள் விருப்பப்பட்டு விரும்பி செய்யறதுதான். அப்படி ஒரு பக்கத்துல செய்யலாமே ஒழிய அதுக்காக தடை விதிக்கிறார்கள் என்றால் அது கடந்த காலத்துக்கும் இப்ப காலம் நடக்கும் சம்பவம் கூடுதலாக அதுதான் இல்ல. அதான் கடந்த காலங்களில் வந்து ஓரளவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அது இளையவர்களிலே விட பெரியவர்களே எல்லாத்துக்கும் முன்னோடியாக எல்லாத்தையும் ஆரம்பத்திலேருந்தே சொல்லுவார்கள். இது பெரியவர்கள் செய்யறதுதான் நல்லது, பெரியவர்கள் செய்யறது நல்லது. இளையவர்கள்ட்ட எதுவிதம் கையில் கொடுக்கவே இல்லை. இப்போது கையெடுத்த பின்னர் கூட இவர்கள் தான் மூக்க நுழைச்சி ஏன் இவர்கள் பார்க்க தாங்களே எல்லாத்துக்கும் நின்று செய்வதனால அவர்களும் விட்டு கொடுத்து போட்டு போற மாதிரி சில இடங்களில் அவர்கள் தங்கட அந்த இதை பார்த்துடும். இதுக்குள்ள போய் ஏன் வீணா பிரச்சனைப்படுவான் போற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது என்று சொன்னா அதை அவர்கள் மற்றவர்கள் தடைப்படுத்துவது வந்து அது ஒரு கூடாத செயல். ஏனென்றால் ஒரு பிள்ளைக்கு நல்லா முடியும் என்று சொன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. ஆனா ஒவ்வொரு ஆற்றலையும் ஒவ்வொரு இது இருக்குமே வைக்கின்ற ஒரு இன்னும் ஒரு திறமையா அந்த ஊக்குவிப்பு என்று சொன்னாலும் அவர்கள் தாங்களாகவே சில இடங்களில் வந்து அதை செய்து கொள்கிறார்கள். உங்களோட பிள்ளை எல்லாம் முன்னர் வந்து பாட்டு சின்னன்லயே படிச்சிடலாம்ல அப்படியே ஆரம்பிச்சது. இன்னும் எங்களுக்கு உங்களோட பெயர் பிள்ளைன்ற பெயர் வந்தா அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருந்தார்கள். அந்த காலத்துல அந்த ஊக்குவிப்பு இப்ப வந்து கதாநாயகன் அந்த பாமத்துல எடுத்துருப்பேன் கண்டாயம் அடுத்த கிழமை அவர்களாகவே பிறகு கொஞ்சம் வளர வளர அவர்களுடைய சூழ்நிலையும் மாற்றி அமைத்து விடுவது. அவர்களுடைய படிப்புகள் அதுவும் ஒரு பக்க காரணமாகவும் போகிறது. அவர்களுக்கு தடை இல்லை என்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருப்பது என்பது உண்மைதான். ஏனென்றால் இப்ப நாங்கள் வந்து படி 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 என்று இப்ப அதுக்குள்ள போய் படி என்றுதான் சொல்ல முடியும். அதுக்காக நாங்கள் போய் எல்லாத்தையும் திணிக்க முடியாது. அதுதான். அதுபோல அவர்களாகவும் ஓரளவுக்கு உணர்ற பக்குவம் வந்த பிறகு உணர்வு அதுகள் செய்யறதோடைய இப்ப நான் உண்ட செய்ய இதை நீ செய்ய சொல்லி நெடுகளும் நாங்கள் சுமை சொல்லக்கூடாது.
ம், அது ம். சொல்றது இப்பத்த அது ஒரு காலம் பிள்ளைகளுக்கு இருந்தது ஆரம்பங்கள்ல கண்டிப்பா ஒரு காலம் இருந்தது. அதான் ஆரம்பம் இப்பவும் அது எதுக்குமே ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்கு ஒரு இது இருக்குது. ஒரு அதான் 3-4 வயது வரையும் கண்டிப்பா பிள்ளைகளுக்கான சில விஷயங்கள் பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை விட்டு அவைகளுக்கு சில அதான் விஷயங்களை நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாத்தான் அது பிள்ளைகள் தான் நிச்சயம் அந்த ஆளுமே வரும். அல்லது எந்த ஆ, எந்த விஷயம் எந்த ஒரு விடயமும் ம், தானா விருப்பப்பட்டு ம், தானா இதாண்டு பக்குவமா செய்யத இதாண்ட கையெடுத்தாலே ஒழிய ம். இப்படித்தான் எவ்வளவுதான் கொடுத்து எவ்வளவுதான் திணிச்சு எவ்வளவுதான் இருந்தாலும் சில இடங்களில் அது ஆ. தவறுபடுகிறது உண்பது உண்மை. ஆனா இவ்வளவு புலம்பெயர் நாட்டு இவ்வளவு பிள்ளைகள் என்ற திறமைகள் இவ்வளவு பக்கத்துல வச்சு பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதான் எத்தனையோ மனதடிச்சு போயிருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் அதான் திசை மாறி இப்ப இன்னைக்கு எங்கட சம்பந்தங்கள் எல்லாம் வேற பக்கத்துக்கு போறதுக்கான எங்கட சமூகத்துக்கு மிடிப்பாள் அந்த அதான் மிடிப்பு ஏன் இதுக்குள்ள இருந்து குடைஞ்சு இது வேதனையில வாங்குவான். பெற்றோர்கள் பண்ற வேதனையை பிள்ளைகள் ஏன் பண்ணுவான்ட்டு பிள்ளைகள் சுதந்திரமா வாழ்ந்துட்டு போற அளவுக்கு இருக்குது. ஒன்றும் செய்யலாம். அதுதான் ஏனென்றால் ம். நாங்கள் அங்கு வாழ்ந்த போது எல்லாத்தையுமே எங்கட பெற்றோர்கள் எல்லாமே ஹட் அண்ட் ரைட்டா பார்த்தார்கள். அது அதுல இப்ப நான் பொதுவாக அது அந்த சொல்றேன், சூழல் நீங்கள் அந்த சூழல்ல ஓகே அந்த நாட்டு அதுதான் அதை நீங்கள் எப்படி பிரிஞ்சு கொண்டாலும் சரி. ஆனால் எங்கட பெற்றோர்கள் எல்லாத்தையும் பொதுவாக எல்லாவற்றையுமே பொதுவாக பார்த்தார்கள். பணம் தான் தனியா பொருள் அப்படி என்று இல்லாமல் ம். ஆக்களோட பழகுறத கூட எல்லாமே பார்த்துதான் எல்லாம் செய்திருந்தார்கள். அது கடந்த காலத்தை சொல்லுங்க அந்த தாயத்துக்கு ஆமா, வாழ்த்து. ஆமா. அதுதான் ம், அதை கடைபிடிச்சு வந்த சில பெற்றோர்கள் மாற்றமடைந்தார்கள். ம், ஆனால் அதிலிருந்து தப்பிச்ச பிள்ளைகள் இப்ப பல மாற்றங்களை கண்டுபிடிச்சார். அவர்களுக்கு இந்த இந்த பக்கத்தான் பிடிக்காமல் தாங்களாகவே தங்களோட வரங்களை தேடி அவர்கள் சந்தோஷமாக தாங்கள் சந்தோஷப்பட்டு இருக்கிறது. அது அது ஒரு ஆனா சில பேர் அப்படி பொதுவான போட்டும் வந்தும் இந்த இதுக்குள்ள வரவணும் திரும்ப வரவணும் இதுக்குள்ள ரெண்டு ஆலயமலையை பார்ப்பீங்க சில இடங்கள்ல அப்படி அதுக்குள்ள ஏன்னா ஓகே அது சரி அவை விருப்பினதை செய்யலாம் நல்லது விஷயங்கள். அது தெரியாம போனது வேற விஷயம். ஆனா இல்ல இப்ப இல்ல நான் தான் இப்படி கண்டு இப்ப இருக்கிறத என்ன விழுத்தி போட்டு நாங்கள் விழுத்தி கொண்டு போனோம்னா வருங்கால சந்தேகத்துக்கு பேர்ந்து நாங்கள் அதோட ஒரு நல்வழியை படுத்தணும். அதுதான் ஒரு புள்ளியை தொடணும் என்று சொன்னால் சுத்தி சுத்தியும் தொடலாம், நேரடியாகவும் தொடலாம். அதுகள் அந்த பிள்ளைகள் எப்படி அதை தாங்களாகவே உணர்ந்து செய்கிறார்களோ அது அவனவனற்ற கெட்டித்தனம். அதுதான் ஒழிய மற்றபடி இதுக்கு பெற்றவர்கள் என்றாலும் மற்றவர்கள் என்று சொன்னாலும் கொஞ்சம் மூக்கு பார்வையில வந்து இப்ப நான் குறைஞ்சு போனாதான் நீங்கள் எது உங்களோட பார்வையில 2 இருக்கிறீங்களா அல்லது குறைஞ்சு கொண்டு போறதா இல்ல கூடிக்கொண்டு போறதா ஊக்குவிக்கும் தன்மை என்ன குறைஞ்சுதான் இருக்கிறது. என்ன பொறுத்தவரையில குறைவுதான் குறைவு மிக மிக சரியான அரிதுன்னு தான் சொல்ல. என்றால் ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு 10% இருந்தாலும் அது 90% அதை மடக்கிறதுக்கு தான் இருக்கிறார்கள். 90% எப்ப அதை மாற்றி அமைச்சினமோ அதுக்கு பிறகுதான் அது திருந்து கஷ்டம். அது மாத்திரண்டா இளையவர்களால் முன்வரணும். அந்த இளையவர்கள் விழுந்து மீறி வாழ்ந்து சேர்ந்து ஒன்றிணைஞ்சு அது அதை கொண்டு வரணும் மொழிய மற்றபடியாலையும் கொண்டு வர கஷ்டம் தான் இப்பத்த காலம். அதான் இப்போ இந்த பின் பேக்ரவுண்ட பார்த்துப்பீங்க. ஒரு 15 வருடங்கள 12 வருடங்களுக்கு முதல் எடுத்த சம்பவங்கள் இந்த 8 வருஷமா இந்த வாழ்வுன்னு கொண்டிருக்கிறேன். ஏன்னா அந்த நீங்க பார்த்துப்பீங்க பிள்ளைகளுக்கு அந்த ஊர் பிள்ளைகளுக்காக கட்டப்பட்ட என்னது சொந்த பணத்தை ஒரு பணம் மாற்ற இந்த தந்தையர உயர்த்த பணம் இல்லாமல் அந்த ஊர் பிள்ளைகள் படிக்கணும் 2 மாடியில் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இலவசமாக படிப்பிச்சுட்டு நான் ஒரு சின்ன எல்லாம் பொறாமையால என்னுடைய நீங்க சொல்லி இந்த மகளின் செயல் அங்கேயும் கொண்டு போனேன். அங்கிருந்து ஸ்கைப் மூலமா கதைக்கு அங்க நடத்தினேன். அது என்ன உறவுக்குள்ள சின்ன பொறாமையால் வந்து என்னை உளுத்தினது. மற்றது வேறு இடத்தினாலையும் நடந்தது. ஆனா அப்படி எத்தனையோ பிள்ளைகள வாழ்க்கை இந்த எத்தனையோ குடும்பங்களுக்கு எத்தனையோ பிள்ளைகள ஆளுமையில எல்லாம் இவ்வளவு மனதடிக்கப்பட்டது. ஆனா அந்த மனதடிச்சவையெல்லாம் இப்ப தங்கட பிள்ளைகளை கூட ஒழுங்காக கொண்டுராமல் சமூகத்துக்குள்ள அதான் என்ன தானும் தின்னாது மற்றவனும் தின்னாது வைக்கப்பட்டு வச்சு திரண்டம்னு சொல்லியோம். அப்படி பல பணிகள் இருக்குது. ஆனா அதே மாதிரி எங்களாவது சமூகம் இது வந்து நல்ல செய்யக்க ஊக்குவி காட்டியும்
அதுக்கு உபத்திரம் கொடுக்காமலும் இருக்கணும், அதுவும் இல்லை. அது எப்படியாவது விழுத்தோணும், என்ன வழியிலான தட்டி விழுத்தோணும், எப்படியானாலும் மடக்கி விடணும் என்றதான் எங்களோட சமூகத்துக்கு வந்து. ஆனால் இனி எங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லிட்டேன், இந்த வாழ்வு உண்மையில நான் இப்போ இடைவெளி கண்டிருந்தாலும் அது இருக்கிற காலம் இப்பவும் கூட ஒரு வலியோடான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது நிற்கலாம் நிலைமையில இருந்தது. ஆனால் துணிஞ்சு சொல்றேன், இறக்கும் வரை கண்டிப்பாக எந்த இடத்துலையும் தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு நிற்பேன். எந்த லேவருக்கு எங்கே நடந்தாலும் என்ன கண் முன்னால நடந்தால் நான் அது என்ன சூழல்ல வாழும் முடக்கல இப்போது அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் சொல்லியிருந்த மகள் இப்போ ஒரு அதனால் நான் அந்த பக்கம் நான் வருங்காலங்களை கொண்டு வரேன். அதுக்காக வந்து பல பிள்ளைகளுக்காகவாது நான் கண்டிப்பாக இப்போ இந்த கட்டடம் கூட ஒரு 8 வருடமா இன்னொரு பிள்ளைகிட்ட கொடுத்துருந்தேன், வேறு பிள்ளைகளுக்கு படிப்பீங்கோ, ஒரு வருமானம் எனக்கு கொண்டு போனால் நீங்கள் படிப்பீங்கோண்டு இதுவரையும் செய்திருக்கிறேன். நான் இப்போதான் சென்ற மாதம் அதை திரும்ப நான் அதை பெயிண்ட் அடித்து அதை தண்டு ஒரு வேறு பக்கமாக கொண்டு வரேன். ஆனால் அது ஆலயத்துக்கு பக்கத்தில் ஆலயம் மாதிரி இது உண்டு. ஏன்னா ஆலயத்திலே பூசாரி மாதிரி எல்லாம் ஏதோ அதெல்லாம் சமூகத்துக்குள்ள தெரியும். அந்த ஆலயம் எல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் எத்தனையோ குறைவாக இருக்குது, தேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் வருவார்கள். ஏன்னாண்டா அங்கேயும் இருப்பு தான். அது எல்லாம் நீங்கள் மற்றவர்களை கேட்டுக்கொண்டு நான் இடையில தான் பல இடங்களில் சில ஆலயம் கூடுதலான ஆலயங்களில் முன் இல்லை, சில ஆலயங்களில் முன்னுரிமை இருக்குது. அடுத்த ஒரு எடுத்துக்கொண்டு நவலத்தின் பக்க கருத்து. வணக்கம் தானே. இடைஞ்சல் தந்து விட்டது எனது இன்டர்நெட். சில தொழில்நுட்பங்கள் சொல்லலாம், எனக்கும் இன்றைக்கு அதே தான் நடந்து விட்டது, போட வரமாட்டேன். எனக்கு என்னுடைய கைத்தொலைபேசிக்கு மாத்திரம்தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. வீட்டுல எல்லாம் வேலை செய்யறது. இப்போது இளையவர்களுக்கு நாங்கள் வந்து சின்ன வயதுல தான் அவர்களை கொஞ்சம் ஊக்குவிக்க வேணும். அவர்களாக இப்போது கூடுதலான பிள்ளைகள் தாங்களாகவே எல்லாத்திலும் முன்னணியில் நிற்கிறார்கள். ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து கூடுதலாக எங்கேயாலும் 1-2 சரக்கினாலும் மற்றும்படி அவர்கள் ஒன்றை விட்டாலும் ஒன்றில் அவர்கள் விரைவாக திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு சமூகத்துக்குள்ள அதை ஊக்குவிக்கிறதானே இருக்குது. வரவேற்கிறியம்மா அல்ல தடை போடுறியம்மா? தடை குறை வரவேற்கணும். சில இடங்கள்ல வரம்பு மீறின தடைகள் இருக்கிறது தான், இல்லை என்று சொல்றதுக்கும் இல்லை. ஆனா கூடுதலான இது வந்து இப்போது வந்து கூடுதலாக தடைகள் ஒன்றும் இல்லாமத்தான் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறதாகத்தான் எனக்கு தெரிகிறது. நாங்கள் வாழ்ந்த காலத்தில் தான் பல தடைகள் இருந்தது. பணத்தடை, மற்றது பல மற்றவர்களுக்காக இது செய்யக்கூடாது என்று கூட எத்தனையோ தடைகள் இருந்தது. இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு சைக்கிளோட எல்லாம் முதலில் அப்பா அம்மாக்கு விருப்பம் இல்லை, சேர்ந்து நாங்கள் கேட்டு சேர்ந்து அந்த தடைகளை நாங்களே உடைத்து விட்டோம். பல பின்னால் வந்து கொண்டிருப்பார்கள். அது மாதிரி தான் இப்போது கூடுதலாக திறமைகளை வெளிப்படுத்தி வாழைக்கு உங்களோட பார்வையில தெரியும். உங்களோட சூழல் லண்டனை பொறுத்தவரை தெரிந்தாலே இப்போ அங்க இவ்வளவு பக்கங்கள்ல இருக்கிறது, டியூஷன் ஒரு இதாண்டு போறதானே, அப்ப அந்த அதெல்லாம் தெரியும் எவ்வளவு அந்த பிள்ளைகள அதுக்கான முன்னேற்றங்கள். இப்போ ஆலயம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுல முன்னுரிமை கொடுக்குறார்களா பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யறதுக்கு? அப்படியே ஆலயங்கள்ல பொதுவாக நான் போற ஆலயங்கள்ல எல்லாத்திலையும் சிறுவர்கள் பாடுறதுண்டா அவர்களுக்கு முன்னுரிமை தான். இப்ப நாங்க பெரியாக்கள் பாட போனாலும் சிறுவர் பாட போயினோம்டா எல்லாரும் ஒதுங்கித்தான் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு. ஆனா மற்றது ஒரு வயது சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக அவர்களுக்கு நேரம் குறைவடைவதால் அதில் ஈடுபாடு வருவதற்கு நேரம் இல்லாதது ஒரு காரணம். மற்றது எமது ஆலயங்கள் நீண்ட நேரங்கள், அதுவும் அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. புறச்சூழல்களும் தான் பிள்ளைகளுக்கு காரணமாக இருக்கிறது. நன்றி, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மற்றது நீங்க சொல்லியிருந்தீங்க, சரி, அது நீங்க கூடுதலான ஆலயங்களுக்கு சொல்றபடியால அதை சொல்லியிருந்தீங்க. உண்மையை இதில் கொண்டாருங்க. நான் திரும்ப கேட்கிறேன்னு நினைக்காங்க. ஆலயம் கூடுதலான பல ஆலயங்கள் இருக்கிறது லண்டன்ல. அவ்வளோ ஆலயத்திலையும் கூடுதலாக நீங்க நினைக்கிறீங்களா இது உண்மை? அந்த இது என்ன இளையவருக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? இப்ப எது வேண்டான்னு நான் சொல்றது, அவர்கள் வர பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள்.
இப்ப என்ன, அதில் ஏதாவது செய்ய கனகத்திருமங்கன் ஆலயத்திலே எல்லாம் அந்த எந்த வைரவ ஆலயம் பூசை ஒரு முறை வந்து சொல்லுங்க, எந்த ஆலயம் இளையவர்களாலதான் நடத்தப்படுகிறது. இல்லை எந்த ஆலயம் இளையவர்கள் கூடித்தான் ஒரு அதை ஆலயத்தில் செய்கிறார்கள். மற்றது தேர் அதுகளுக்கு வந்து அவர்களின் ஒருங்கிசைவு வந்து கூடுதலாக இருக்கிறது. அப்படி பல விஷயங்களில் எனக்கு தெரிந்த தேருக்கு அளவில் கண்டிப்பா அப்படித்தான் உண்டு. இருக்கிறது. பிள்ளைகள் கூடுதலா தேருக்கு மட்டும்தான் கூடுதலா வார கூட அநேகமான ஆலயங்கள். அதுவும் முழு நேரம் நிற்பார்கள். இரவு தொடக்கம் அடுத்த ஆமா நாள் எவ்வளவு நீண்ட நேரங்கள் என்று உதவி ஆ செய்கிறார்கள். ம் நன்றி. நன்றி நன்றி. நான் சிறப்பு. நீங்கள் உங்களோட பக்கத்து சொல்லி நீங்கள் நாங்கள் பிள்ளைகள் இல்லை, அது பிள்ளைகள் தாங்களாயே நான் திறமையை கொண்டு நடத்துக்கிறோம் என்று சொல்லியிருந்தீங்க, மற்ற சேர்ந்து செய்கிறோம் என்று சொல்லியிருந்தீங்க. நாம் இருக்கலாம், ஏண்டா கூட லண்டனில் கூட இடங்கள் இருக்கானே, அப்போ கூட தமிழர் உள்ள இடம் தானே, அப்போ அதால் அந்த இடங்கள் எல்லாம் இருக்கலாம். அப்படி சில இடங்களில் கூட இருக்கும்போது கண்டிப்பாக ஒன்றும் செய்ய இயலாதாங்க. குறைய கொஞ்சம் இருந்தால் அதை கொஞ்சம் உங்களை பக்கம் எங்கள் எதுவுமே தாழ்ந்த இதாக இருக்க கொஞ்சம் மினிப்புத்தான் இருக்கும். அப்போ அது குறைவாக இருக்க அது மினிப்பாக இருக்கும். அப்போ அதால் நீங்கள் சொன்னது என்ன இருக்கலாமா? சிறப்பு. மன்னிப்போட நான் ஒரு சிறிய கருத்தோட நானும் எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை. இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்ன சொல்றது, எங்களோட மண்பாட்டு எங்களுடைய மண்ணின் கலாச்சாரங்கள் அழியக்கூடாது. நாட்டுப்புற பாடல்கள் அந்த கூத்துகள் எல்லாம் இருக்கிறது தானே, அது வந்து சில இடங்கள்ல அழிஞ்சு போகுது. ஏன்னு சொன்னா அதை வந்து அந்த ஊக்கம் இல்லாம விட்டு விட்டதால இப்போது அப்படி அல்ல. இப்போது வந்து அதை திரும்பவும் வளர்த்து கொண்டுதான் வாரார்கள். இந்த தங்கள் வயது போனவர்கள் எல்லாரும் வயது போயிட்டு அவர்களால் முடியாதுன்ற போது அதை பார்த்து கொண்டு அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் இப்போது அதை தாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த பொறுப்பெடுத்து தாங்கள் செய்கிறார்கள். அதை இந்த வயது போனவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் வேணும். வயது போனவர்கள் சொல்லி அந்த பண்பாடு அந்த கலாச்சாரம் மறையக்கூடாது. இந்த நாட்டுக்குத்துகள் அந்த எங்களோட ஊரில் நடக்கிற அந்த பாஸ்கள் எல்லாம் இப்போதும் அந்த முதல் மாதிரியானதாக இல்லாமல் இருந்தாலும் இப்ப நவீனமாக அந்த மின்சார அதுகள் துணை கொண்டு பலவிதமாக வித்தியாசமாக செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள். அப்ப அது அவர்களுக்கு ஒரு இது அது தடையும் இல்லை, அவருடைய முன்னேற்றம் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்புறம் மற்றவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், இவர்கள் படித்தார்கள். பெரியவர்கள் அதை அந்த பழையதை சொல்லிக் கொடுக்க இளையவர்கள் ஆர்வமாக படித்தார்கள். அதால அந்த கலைகள் அழியாம மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதையும் அவர் இன்னும் மாதிரியோட திறமையா இன்னும் கூட வந்துட்டோம்டா அங்கே ஒரு மிதிப்பு வரத்தான் பார்க்கும். திறமையாக வருகிறார்கள். திறமையா வரைக்க அங்க ஒரு இப்படி ஒரு இது ஒன்று வரும், மிதிப்பு அந்த தடைகள் வரத்தான் செய்யும். என்ன ஏன்னா ஒரு அளவுக்கு தான் போக விடுவேன் சமூகத்துக்குள்ள. நான் பார்த்தேன், அது சிலது அழிஞ்சு போதென்றால் அதை கொண்டு ஊக்குவிப்பேன். பேர்ந்தாது போட்டு வேண்டாம் கொஞ்சம் அதுல மீறி வந்துட்டோம்டா அதுங்க மிதிப்பு தான் வரும். ஒரு ஆலயங்களை பொறுத்த மட்டும் அப்படி அதுக்கு ஒரு தடையாக இருக்கிறவர்கள் அவர்கள் அந்த இடத்துல விட்டு நாங்கள் அகற்றி விட்டுறணும். ஏன்னு சொன்னா அந்த முன்னேற்ற தடையா இருக்கிறவர்கள் தேவையில்லைன்ற மாதிரி அப்படி அகற்றி போட்டு அதை ஊக்குவிக்கிறவர்களும் அதை செய்கிறவர்களும் அதுல இருந்தா அது சிறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா பணம் கையில் அடக்க பணத்துக்கால இதையும் செய்து போட்டு போகலான்னு தான் இப்ப அவ்வளவு தெரியும். அப்ப அதால அந்த ஊக்குவிக்கிறவர்கள் நல்ல மனங்கள் கொண்டவர்கள் ஊக்குவிச்சு அந்த இதுகளை அந்த அவர்களுடைய அந்த பாடல்கள் அதுகளெல்லாம் பாதுகாத்து வச்சு அதை இந்த இளைய சமூகத்துக்கு கொடுத்ததால அவர்கள் அதை திறம்பட செய்து கொண்டு வாரார்கள். இன்னொரு அதை அவர்கள் கொடுத்ததாலே இவர்கள் செய்து கொண்டு வாரார்கள். அப்படியும் இருக்கிறார்கள், கெடுப்பவர்களும் இருக்கிறார்கள். இங்கே அது புலம்பெயர்ந்த இடத்துலதான் அந்த கெடுதல் கூட நடக்குது. புலம்பெயர்ந்த அங்க வந்து இந்த கிராமப்புறங்கள்ல அநேகமாக அந்த தங்களுடைய அந்த கலை கலாச்சாரத்தை கொள்ற மாதிரி தான் வளர்க்கறதுக்கு தான் இருக்கிறார்கள். வளர்த்து அதை நல்லபடியாக செய்து கொண்டு வராரு. அந்த பதவியை நான் சொல்ல விழாமட்டு தான் வந்தேன். நன்றி நன்றி கண்டிப்பா. நீங்க உண்மையில அது திரும்ப எடுத்து நடந்தது சம்பவத்தை அப்படியே கொண்டு வந்து சிறப்பு. நன்றி நன்றி. உண்மையாதான் அது சில விஷயங்கள் பழைய கால உண்மையில இசைன்றது ஒரு மனிதன் ஒரு நல் படுத்துறது மட்டுமே மனிதனுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உணர்வையும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குற. இப்போ இந்த இவ்வளவு கவலை இருந்தாலும் அல்லது இவ்வளவு சோர்வு இருந்தாலும் அந்த இசையை எந்த இசைன்றான ஒரு இசையை கேட்கும் போது ஒரு இதாக உற்சாகம் வரும். அது உண்மைதான். நன்றி. ஒரு யாரும் உறவு நின்றால் எடுத்துக்கொண்டு நானும் அந்த பக்கங்களை தொட்டு செல்வோம். உண்மை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் இது யாரையும் குறை இல்லை. ஏன்னடா இப்பத்த காலங்களில் சரியா என்னது பார்வையில் பல இடங்கள் இப்போ உறவுகள் சொல்லலாம் ஒன்றும் செய்யலாம். அது என்னடா இப்போ ஆலயம் தானே எல்லா இடம் போகிறோம். நான் சொல்கிறேன், துணிஞ்சு சொல்கிறேன், இந்த ஆலயம்தான் இது ஆலயம்தான்
மாதங்கள் ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லலாம். 10 வருஷங்க 11 வருடங்களுக்கு முதல் எந்தையும் எதுவும் செய்யலாத அளவுக்கு நான் அதை கொண்டு வந்தேன். அந்த பிள்ளைகளையும் கொண்டு வந்து கன பிள்ளைங்க பாருங்க இவ்வளோ பிள்ளைகளையும் கொண்டு வந்து அந்த நேரத்தை 3 வருஷம் 3 மாதங்கள் சங்கான மேனிப்பாண்டு பிள்ளைகளை படிப்பிச்சு கும்பிட்டு இலவசமாக படிப்பிச்சு அந்த பிள்ளைகளோட திறமைகளை நான் இங்கே இருந்து கொண்டு நான் அதே என்னடா நான் படித்த ஸ்கூல் பக்கத்தில் அதால் அந்த கட்டிடத்தை கட்டி இப்படி கொண்டு ஆலயம் கொண்டு பெரிய தந்தார் பெரிய மக்களுக்காக காட்டினா பெரிய கோடி கணக்கில் அப்போ அது நான் பக்கத்தில் இதையும் ஒரு பிள்ளைகளுக்காக கட்டினேன். இதுதான் பள்ளிக்கூடம் என்னது இது ஸ்கூல் நான் கட்டினேன். இது பக்கத்தில் நான் படித்த ஸ்கூலும். அப்போ நான் அந்த இடத்துல எந்த பிள்ளைண்டானே அங்கே நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேன். இப்போ அது சில பேர் அதால் சில இடத்துல கூட நடத்தி நான் போனது ஏன்னா அந்த இடத்துல இருந்து வரையும் இந்த இடத்துல இருந்து வரையமெண்டு நான் சொன்னேன் இந்த இடத்துல ஆலயமெண்டானே இந்த பூசாரி இந்த ஆஞ்சநேயர் பூசாரி தெரியும் தந்தையார் மாத்தோணுமெண்டு இருந்தார். அவரை வச்சுட்டியம் அது ஏதோ ஒரு வழியில் அது பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு மாதங்களில் அநேகமான ஆலயத்துக்கு அவர் தான் இருக்கிறார் பூசாரியை. அவ்வளோத்துக்கு மக்கள் எவ்வளவு ஆளுமையோடு இருக்கிறோம்னு தெரியுது. ஏன்னா அவ்வளோத்துக்கு திறமையோடான எங்கள் பிள்ளைகள் இந்த வளர்ப்புகளில் இப்படி நாங்கள் ஊக்குவிக்கிறோம். ஏன்னா இப்போ அண்மையில் தெரியும் பற்றிங்க யூடியூப்பில் இந்த பாடுகிற பிள்ளைகள் வந்து இந்தியா போகும்போது அந்த கலை விற்கப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் எவ்வளோ திறமைகள் இருக்கிறது. இந்த எத்தனையோ பிள்ளை நாட்டை நான் ஒரு தலைப்புகளை கொண்டு வரேன். அது கண்டிப்பாக எடுத்து நான் பலமுறை எடுக்கணும். சூழ்நிலை இவ்வளோ தலைப்புகள் என்னட்டு இருக்கிறது. நான் அதை கொண்டு வரணும் இருக்கிறேன். அதை நான் கொண்டு வரேன் அந்த பக்கம். அப்போ அந்த அது எடுக்கும்போது அங்கே விமர்சனங்கள் எவ்வளவு வருது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அது சில நேரங்களில் ஒவ்வொரு இதுகளில் ஒவ்வொரு கட்டங்களுக்கு தக்க மாதிரி படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தக்க மாதிரி ஒவ்வொன்றும் செய்யும் போது ஆனால் சில மூமெண்ட் பார்த்து செய்கிற அதெல்லாம் வேறு சில இடங்கள் இருக்கலாம். ஆனால் இது வந்து பெரிய ஒரு இது நடக்கிற இடம். ஆனால் அது விற்கப்படுது அப்படி இப்படின்னு எங்கேயோ எங்களுக்கு அங்கே பிள்ளைகள் முன்னுக்கு வரையமன்ற பிராமையோ இன்னும் உதவிக்கல. அது சரியான குறைவு. அப்படி அது எத்தனையோ இதுக்கு கஷ்டத்துக்கால அந்த பிள்ளைகளும் விடுபடுது. அப்படி ஒவ்வொன்று இதே சவால் இந்த வாழ்வுமையில் யாராவது வந்து சொல்லுங்கள். எம்மாவது தமிழன் எம்மா வரைய சொல்லுங்க யாராவது எங்காவது பிள்ளைகளுக்காக தாங்கள் ஒன்றை நிகழ்வை வச்சு இப்படி ஒரு சூப்பர் சிங்கர் அதுக்கு படி ஏன் செய்ய முடியாது? எவ்வளோ கோடிக்கணக்கில் வீடுகள் கட்டி கொட்டல் கட்டி எத்தனையோ செய்கிறோம். ஏன் தமிழனால் முடியாது? என்ன இலங்கை தமிழனால் முடியாது? எவ்வளோ பேர் எவ்வளவு புலம்பெயர் நாட்டில் எவ்வளோ பிள்ளைகள் திறமைகள் எவ்வளவோ இருக்குது. ஏன் இந்தியா எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து இறக்குறது எல்லாம் இந்தியாவிலேருந்து இறக்கினா தான் இந்தியா ஆலயத்துக்கு இங்கே இந்தியாவிலேருந்து இறக்கி வந்து அதுக்கு சேர்த்தா தான் அதான் எங்களோட காலங்கள் போய்விட்டதானே. எப்படியோ இப்படி இந்த என்ன இந்த போர்க்காலம் வந்து எவ்வளோ இங்கே கஷ்டப்பட்டு எவ்வளோ முன்னுக்கு வந்து பிள்ளைகளோட நல்லபடியாக கொண்டு வரணும் இப்படிக்கு நல்ல கலைகள் கொண்டு வரணும் என்று சொல்லிக்கே அங்கே தடையல் போட்டு எத்தனையோ வளைய இதுகளுக்குள்ளே விழுந்துட்டு விளையாட்டு திறமைகள் எல்லாம் தான் போனது. இன்று எங்கேயாவது இலங்கையில் அப்படி வச்சு செய்கிறோம் என்று சொன்னால் ஏன் கொண்டு இயலாது? எவ்வளவு பணத்தை எவ்வளோத்துக்கு அள்ளி கொடுக்குறோம் என்னவெல்லாம் தேவையில்லாமல் புகழுக்காகவும் இதுக்காகவும் அள்ளி கொடுக்குறோம். அல்லது எத்தனையோ கோடிக்கணக்கில் இதுகளை கட்டுறோம். இந்த நானே சொல்கிறேன் இன்றைக்கு சமூகம் அதைத்தான் ஆதரிக்குது. என்னடா சிலது நல்லதை காய்க்க போனால் ஏதோ இந்த என்ன சொல்கிற போகிற வசதி அது ஏன்னா எந்த பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் அந்த இதுதான் இந்த காலத்தில் போதண்டா அதில் தானும் அதில் ஒன்று இருக்கணும்ட்டு நினைக்கிற சமூகம் தான் எங்களோட சமூகத்துக்கு இப்போ நடக்குது. ஏன்னா அந்த ஆலயத்தை நான் சொல்கிறேன் நான் விட்டுவிட்டேன். இப்போ விட்டுவிட்டேன்னா நான் மெஞ்ச மாட்டேன். எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் அந்த இதை விட்டுக்கிறேன்னா நடந்து கட்டேன். ஏன்னா எஞ்சவுக்குள்ளேயே ₹1 மற்றவனுக்கு கொடுக்காதவனும் ₹1 மற்ற மனதார செய்யாதவை வந்தவையும் அதுக்கு இருந்த பூசாரியிலிருந்து சகல பேரும் இன்றைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறவங்க முன்னுக்கு கண்டுன்னா அது அங்கே காயும் தேருக்கு மட்டும் சனம் மாட்டும் போல காயும். அந்த இடத்த பூசாரி நினைச்ச நேரத்துக்கு பூசாரி பூசை செய்து போட்டு போவார். அவையெல்லாம் அப்படித்தான் உலகம் அதுக்குள்ள வாழணும். அதே மாதிரி தான் அந்த பிள்ளைகள் திறமையெல்லாம் முடிக்கிறவ பணத்தை கொடுத்து வருது. அது ஒரு பக்கத்தில் ஒன்றை செய்து விட்டுச்சோம்னா சரி அந்த பிள்ளைகள் திறமைகள் குறைஞ்சிடும். அப்போ ஆளுமை உள்ள பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கள் தாயத்தில் ஒரு பிள்ளை இப்படி போய் வரைக்கான எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு இவ்வளவு இதில் முன்னுக்கு வர்றோம். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் அந்த திறமையை
எதுவும் அதான் சொன்னா ஒரு என்ன கொலை செய்கிறவனோட கொலை செய்கிறதுக்கு தூண்டுறவன் தான் தண்டனை கூடுன்ற மாதிரி இதில் அந்த திறமையை ஒரு பிள்ளை வரையக்க அந்த திறமையை மனதடிக்கிறவன் தான் சமூகத்துக்கே கூடாதவனாக இருப்பான். இப்போ நான் இந்த பார்த்து இந்த உண்மையில இனிமேல் காலம் கொண்டு வருவேன். ஏன்னா பல பிள்ளைகள் இந்த பக்கத்தில் நான் பார்த்தேன்னா பல பிள்ளைகளோட திறமைகள் இப்போ சமூகங்களுக்குள்ள நடந்து கொண்டு இருக்குது. இவ்வளவு திறமைகள் பிள்ளை தன்னிச்சையாக வர இப்போ உறவு சொன்னார் தன்னி என்னடா பிள்ளைகளுக்கு ரெண்டு சூழல் எங்கட சூழல் மற்றது நாங்கள் வாழ்ந்த சூழல் மற்ற இந்த நாட்டு சூழல் மற்றது இப்பத்த காலத்தில் பல பக்கத்தாலையும் அந்த ஒரு டெக்னாலஜி இதால் அது பிள்ளைகள் ஏதோ ஒரு வழியில் அது அந்த காலகட்டங்களில் இப்போத்த காலங்களில் பல பக்கங்களில் பல பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பக்க திறமைகள் இருக்கிறது. அப்போ அதுகள் வரும்போது கூட தடைகள் பல பக்கத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. என்றாலும் அதுக்குள்ளாலே மீறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. சில பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சில எளியவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் சில எளியவர்கள் விட்டு போகிறார்கள் என்றால் இதுக்குள்ள இந்த ஒன்றும் செய்கிறாரு எவ்வளோ ஆதாரம் தான். இப்போ என்னோட ஆதரவு இப்படித்தான் போகுதுன்னு சொன்னால் இந்த சூழலுக்கு நின்று தன்மையை இரண்டு அவையில் வந்து அப்படி ஒரு புள்ளியவர்களா சேர்ந்து முன்னுக்கு நின்று அது செய்தால் அது ஒரு கண்டிப்பாக கொண்டு போகலாம். அதுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் நின்று தன்றது இப்போத்த காலம் பல இடங்களில் பல இதுகளுக்கு நடப்பது தான் நான் கொண்டு வந்தேன். தாயகம் என்றான நாம் வாழும் சூழல் என்றான எங்கேண்டான இப்போத்த காலத்தில் இளையவர் பக்கம் வருங்கால சந்ததிகளுக்கு சரியாக குறைந்து கொண்டு தான் போகிறது. தடைகளாகத்தான் போகிறது பல இடங்களில். ஆனால் சொல்லுவோம் வார்த்தைக்கு பார்த்து இதுதான் என்று என்ன தாங்கள் என்ன இளையவருக்கு தான் முதலிடம் உண்டு. ஆனால் இந்த அன்பாய்க்க சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இந்த பாமுகம் கேட்டுக்கொண்டு வந்த நான் 27 வருஷத்துக்கு மேலே இந்த பாமுகம். ஆனால் இந்த பாமுகத்தை எடுத்துக்கொள்ளாதீங்கள். அது உறவுகளுக்கு தெரியும். பாமுகத்தில் இவ்வளவு பிள்ளைகள் வந்து கற்றுக்கொண்டு இவ்வளவு ஆளுமையாக வந்து அவரவர்கள் சூழ்நிலையால் ஒரு பக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு வழியில் வந்துருக்கிறோம். ஆனால் அந்த வார பிள்ளை அந்த அதால் இந்த தலைப்புக்குள்ளே இதை நான் கொண்டு இல்லை. அது இன்னொரு முறை கொண்டு வர இந்த என்னடா புலம்பெயர் எழுத்தாளர் வாரம் என்றதையும் இந்த பாமுகம் கொண்டு வந்தது. அப்போ அந்த இந்த மாதத்துக்குள்ளே அந்த தலைப்பையும் கொண்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம அந்த பாமுகத்தை எடுத்துக்கொள்வோம். நான் வெளிச்சூழலை தான் இதை கொண்டு வரேன். ஏனென்றா நான் வாழ்ந்த சூழலும் நான் தாயத்தில் 15 இந்த இடத்துல 15 வருடங்கள் 12 வருடங்களுக்கு முதல் 10 வருடங்களுக்கு முதல் நான் விட்டுட்டு இருந்ததை இப்போ திரும்ப ஆரம்பிச்சுக்கிற திரும்ப என்ன சின்ன சின்ன விஷயம் நான் பெருசாக இல்லை. ஏன்னா நான் அது காணும் எனக்கு இவ்வளோ இந்த காலம் நான் யாரும் எதுவும் என்ன கேளுங்க இந்த வாழ்வு மேலே நான் இளையவருக்காக வருங்கால சந்ததிகளுக்காக நான் சேர்த்து வைக்கிற எண்ணம் இல்லை. எனக்கு கொடுத்து வாழுற வாழ்க்கை சின்னலேருந்து வாழ்னா கொடுத்து தான் வாழ்ந்துருக்கிறேனுடைய நான் எந்த குடும்பத்துக்கு என்ன பிள்ளைக்கண்டு நான் சேர்த்து வைக்கல. அப்படி தான் தந்தையார் வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் ஏதோ சூழல் அந்த கொடுக்காமல் வாழ்கிறவன் தான் அதான் சொல்லுவாங்க என்ன பதுக்கி வச்சுருந்துட்டு பிறகு இன்னும் காணாண்டு எடுக்கிற மாதிரி தான் அப்படி வாழ்ந்தேன். என்ன சூழலுக்கு என்ன உறவுக்கு இந்த வாழ்வுமை 8 வருடம் நான் என்ன வாழ்வுமையை கொண்டு வந்து நான் உறவுகளுக்கு தெரியும். நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்டா அந்த சம்பவங்கள் நான் சொல்லும் போது தான் எனக்கு உணர்வு இன்றைக்கு சொன்ன மாட்டீங்கள். இப்போ கூட நான் சொல்லியிருந்த இடையில ஒரு நான் சில நேரங்கள் 2-3 தடங்கள் வருமுண்டு. ஆனால் ஒரு முறை தான் வந்தது. ஏன்னா அவ்வளோ சூழல் எனக்கு என்ன விஷயமும் நான் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தில் நான் வந்தபடியா என்ன நான் அதை என்ன நான் சொல்லக்கூடாது. எதுவும் நான் செய்கிறேன் சொன்னால் அது கண்டிப்பாக எவ்வளோ நேரம் உண்டானோ அதை சொல்லிக்கொண்டே போவேன். என்னடா எங்கே அனுபவம் நான் பட்ட அனுபவம் இன்னொரு அதுக்கு இது நடக்கக்கூடாது இணைச்சத்தோடு தான் இந்த 8 வருடம் கொண்டு வந்த அது பல பேருக்கு பல அனுபவங்கள் என்ன இது ஆதரவாக இருந்திருக்கு. நான் இந்த ஆரம்பிக்கும் போது ஒரு வருடம் பல பக்கத்தால் விமர்சனங்கள் வந்தது. ஏனென்றா இந்த சொந்த கதை அந்த கதை இந்த சொந்த கதை மனிதன் வாழ்வியல் காட்டில வாழ்வியல் கதை தான் சொல்லலாம் முடியாது. நான் சோடிச்சு கதையை கொண்டு வந்து சொல்லிட்டு போனால் அது நிரந்தரம் இல்லை. பாருங்க இதுவும் நிரந்தரமே இல்லை. இன்றைக்கு நான் துணிஞ்சு சொல்றேன் இந்த வாழ்வும் இல்லை. நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு இடையிட வந்திருந்தாலும் தொடர்ந்து இந்த சிவக்கிழமை நான் என்னால் முடியும் எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் சொல்லுறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோத்துக்கு கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இந்த 10 வருடம். ஆனால் அது இனிமே நான் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறேன். என்னோட இந்த உறவுக்கு மாதங்களை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வாழ்ந்த காலம் அந்த காலத்திலையும் வாழ்ந்துருக்கிறேன். அதற்குள்ளேயே கூட என்னை விட நான் அது இதாக போடையில் நான் இதை சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு உட்பிள்ளைய நல்லா இருக்கணுமென்றதுக்காக நான் இந்த எஞ்ச வயதில் யாருமே போட்டுக்க மாட்டேன். அப்படி நான் அந்த செய்து ஒரு நல்லது செய்ய போய் இந்த 10 வருடம் விழுந்து போனேன்.
ஆனால் விழுந்து அதுக்குள்ளாலையும் வந்து கொண்டாந்து இருந்தனால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது அனுபவம் பல பேருக்கு கொடுக்கும்போது ஒரு வருடம் 2 வருடம் சொன்னாக்கள் பிறகு அதுக்கு பிறகு என்னட்ட நான் கொண்டாட்டம் வழியே ஒரு செல்லிச்சேன் இப்படி நீங்கள் கொண்டு வந்தபடியாக தான் நான் என்ன அது பிள்ளைக்கு சேஃப்டாக்கினேன்னு கண்டு பல பேர் சொன்னிச்சுருந்தான். உண்மை, அதுதான் உண்மை. ஏனெண்டா இதே சம்பவம் எனக்கு முதலும் வந்து அனுபவம் வேலைக்கு யாரும் தந்திருந்தா நானும் ஒரு சேஃப்டியாக இருந்திருப்பேன். ஒன்றும் செய்யல, அது சூழல் இருந்ததுதான். ஆனாலும் நான் அது சில விடயங்களை சிந்திக்கல. அது நான் அப்படி எதிர்பார்க்கல. நான் ஒரு காலம் சேர்த்து வைக்கிற எண்ணமோ அல்லது எனக்கு மட்டும்தான் வேணுமென்ற எண்ணம் நினைக்க நான் இதை சொல்றேன். ஏன்னா வருங்காலத்தை வந்து காட்டித்தான் சொல்றேன். நான் அப்படி நினைக்கல. ஆனால் அதால நான் அப்படி தண்டனான். நான் நேரம் இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்கிறேன். நான் அதுக்குள்ளே எடுத்து கொள்ளுறேன். முடிவு அதுக்குள்ளே யாராவது உறவுகள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு இது தடைகளை அவைகளின் திறமைக்கு இப்போ அதுக்கு தடைகளை ஊக்குவிக்கிற தன்மை குறைஞ்சிருக்கிறதா அல்லது கூடியிருக்கிறதாண்டு ஏதாவது ஒரு 2 நிமிடம் சொல்ல இருந்தால் வந்து கொள்ளுங்கள். அதுக்கிடையில் நான் இதை தொகுப்பை தருகிறேன். நீங்கள் வருமாறு அது வந்து சொல்ல இருந்தால் நான் அது எடுத்துக்கோ. அதுக்கிடையே நான் இன்று கட்ட அந்த தொகுப்பு இப்போ அது நேர் சொல்லியிருந்தார்கள். கண்டிப்பாக நான் எதை கொண்டு வந்துடும் அதே மாதிரி இப்போது பல இடங்களில் அது குறைஞ்சு கொண்டு போகிறதுன்றதையும் வெளிப்படுத்தியிருந்தேன். என்னடா உண்மைதான். நான் இந்த சமகாலத்தை தான் அதை கொண்டு வந்து சொல்லி சொன்னிருந்தேன். உண்மை. ஏனடா நாங்கள் இது வருங்கால சந்ததிக்காக எங்களது கலாச்சாரம் எங்களது ஆலயங்கள் எல்லாம் என்னத்துக்கு இனிமே காலம் இப்படி பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுரிமைக்கு இடம் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் இப்போ எந்த யார் வரப்போறீங்க எங்கேயுமே இது நான் உள்ளதை சொல்றேன். எனது ஊரை சொல்லுறேன். முதல் நான் சாட்சியா சொல்றேன். நான் தான் அந்த ஆலயத்துக்கு பொறுப்பாண்டு சொல்லலாம். தந்தையா இருந்தா சொல்லலாம். ஆனா அவ்வளவுக்கு நான் அவ்வளவுக்கு தண்டுக்கிறேன். அந்த இதுலயே சொல்றேன். ஏமாத்திரம் தான் முன்னுக்கு நின்று பல இடங்களில் இதை நடந்து கொண்டிருக்கு. அப்படியான சம்பவம். பின்ன அதான நான் சொல்றேன். இப்பத்த காலம் வருங்கால சந்தேகத்துக்கு கண்டிப்பா குறைவா தான் இருக்கிறது. என்றாலும் அடுத்த உறவு நடுக்க நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறேன். அது அடுத்த ஒரு கேட்டுக்கொண்டு நாம் முடித்துக் கொள்ளுங்க. வணக்கம் சேகர் அவர்களே, நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தற்காலம் உங்களுடைய தலைப்போடு செல்லவா என்னண்டா இப்போ இம்முறை ஒரு தகவல் ஒன்று வெளியா இருந்தது. இந்த சரிகமபா நிகழ்வுக்காக எங்கள் தேசத்தில் இருந்து 3 இளம் பிள்ளைகள் பாடுவதற்கு சென்றிருக்கிறார்கள். 3 பேருமே வெவ்வேறு பின்னணியை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் மீது பலத்த விமர்சனங்கள் அவர்களை தாக்கும்படியாகவும் இந்த நிகழ்வுகள்ல போய் இவர்கள் என்னத்துக்கு தங்களுடைய அதாவது கஷ்டத்தை வெளிப்படுத்துறதும் தாயகத்துல இப்படியான நடிப்புகள் இப்படியான வேஷங்களே என்ற ஒரு இதை மக்கள் அவர்கள் முன் அது அவரவர்களுடைய சொந்த விருப்பம், முயற்சி, முன்னேற்றம், அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட அவர்கள் எத்தனைப்புகள் நிறைய கஷ்டத்தின் மத்தியில். ஆனால் நாங்கள் ஊக்கம் கொடுக்காவிட்டாலும் இந்த பொறாமை தீயிலே என்னத்துக்கு அந்த அள்ளிய எறிவான இளம் பிள்ளைகள் மத்தியில் அது ஒரு பெரும் சிக்கல். இப்ப நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளையே சிலவங்களை பாடுற பிள்ளைய காதல கொடுக்காம நாங்கள் வேற பாட்டு நிகழ்ச்சி பார்த்துருப்போம். எங்கள் பிள்ளை பாடக்கூடிய பிள்ளை வீட்டுல இருக்கும். அது எங்களுடைய இயல்பு. இன்னும் அடுத்தவர் பிள்ளைகளை பார்க்கறதும் வைத்தறிச்சல் படுறதும் பல மனிதர்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு கேட்கலாம் இருக்கிறது காரணம் என்னன்னா எங்கட சமூகத்துக்குள்ள இப்படி மிடிப்பு நடக்க இதை இப்ப சூப்பர் சிங்கர் மாதிரி எங்கட தமிழன் எவ்வளவு பேர் இலங்கையர் எவ்வளவு பேர் வெளிநாடு எத்தனையோ நாடுகள்ல போய் எவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் வச்சு கொண்டு எவ்வளவு வாழ்றோம். எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு இதை செய்யல. தமிழை கொண்டு எவ்வளவு பாடகர் இருக்கிறோம். நிச்சயமா நிறைய இருக்கிறது. அடுத்த பேருக்கு கொட்டுகிறோம். அடுத்த பேருக்கு வரவேற்பதில் இது நாங்க திருந்த போறது இல்ல. இப்ப 1-2 பேர் தான் அந்த சுயமான படைப்புகளை வெளியில கொண்டு வரதுக்காக முன்னேற்றத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் தான் இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி பாவ பக்கமாக ஒவ்வொரு பிள்ளைகளை வெளியில கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருப்போம். ஆனால் அதுல உள்ளவர்களும் கூட இப்படியான பெரிய பேரோடு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தேடி ஓடுறதும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் கூடவாக இருக்கிறது. ஆகவே இயனை மாட்டுக்கு அக்கறை வச்சு என்ற தன்மையும் அதே நேரம் எங்கள் பிள்ளையை போல் மற்ற பிள்ளைகளை மதிக்காத தன்மை, அவர்களை உயர்த்துவதற்காக நாங்கள் முக்கியம் கொடுக்காத தன்மை அதிகமாக இந்த வைத்தறிச்சல்களுக்கும் இவர்களை தள்ளி விடுறது அல்லது விழுத்துறது அல்லது இடம் கொடுக்காம முட்டுக்கட்ட காரணமா இருக்கிறது. வருங்கால சந்தேகம் திறமையோட வரைக்க அந்த பிள்ளை எல்லாம் மறந்தடிச்சு தானே போகுது. அப்பவே எங்கட சமத்துக்கு எங்கட சமத்துக்கு இப்படி கொண்டு போனோம் அப்படி கொண்டு போனோம் என்னத்துக்கு நாங்க தண்ணி ஒண்ணுமா அப்படி
நிறைய சிந்திக்க வேண்டிய விடயம் நீங்க இந்த தலைப்பு பின்னடிக்கும் நான் இன்னொரு முறையும் எடுத்துக்கொள்றேன். நன்றி. உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அடுத்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு உண்மையில இணைந்து கொண்ட உறவுகள் அனைவருக்கும் நன்றி. சொல்லி நித்யானந்தர் அவர்களுக்கும் மற்றது பிலிப் அவர்களுக்கும் மற்றது தமிழகத்தினர்களுக்கும் நன்றி. மற்றொரு மட்டும்தான் மன்னிப்புடன். இந்த நிகழ்வு நான் உண்மையாக துணிஞ்சு தான் நீ கொண்டு வரேன். ஏன்னா என்னெல்லாம் கண்டிப்பாக நான் கொண்டு வர காலமும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உள்ள கொண்டு வர இருக்கிறேன். என்னடா இனிமேல் தலைப்புகள் கண்டிப்பாக சூடான தலைப்பாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்பானவரோட நாம் வாழும் வாழ்க்கையில் ஏதாவது நான் இப்படித்தான் இருந்துட்டு போகணும் என்று நினைச்சு வாழ்ந்திருந்தால் நீங்கள் வந்து இதில் ஒரு 2 நிமிடமாவது இந்த உங்களோட அனுபவத்தை கொடுங்கள். என் வருங்கால சந்ததிகளுக்காக என்னோட பல இடத்துல இது மிதிப்புக்கு பக்கங்களை பார்த்தபடியாக தான் நான் இந்த தலைப்பை கொண்டு வந்தேன். இந்த தொழில்நுட்பத்தை செய்த சொல்லி நித்யானந்தவர்களுக்கும் இந்த பாம டிவிக்கும் வாழ் உண்மையில நான் 8 வருடங்களுக்கு முன்னால் எனது அனுபவத்தை கேட்கும்போது நடாமனையும் வாணியக்கா உடனடியாக எனக்கு இந்த நிகழ்வை நான் சொன்ன வேரோடு இந்த வாழ் உண்மை என்ற கொண்ட புறாண்டுகளில் அதுக்கூட அந்த டைமை தந்திச்சோம் செவ்வாய்க்கிழமையா. அதுக்கு அந்த பாமகத்துக்கு நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் வாழ்விய காட்டிலையில் நான் இப்பவுமே எனது உயிர் இருக்கும் வரை இந்த உண்மையில நான் முடிஞ்ச அளவு கொண்டு வருவேன். ஆனால் இந்த உடல்நிலை கொஞ்சம் இதாக இருந்தாலும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களை என்னை சில மாதங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் முயற்சி செய்கிறேன். முடியாட்டியும் ஒரு 2 நிமிடம் ஒரு காமணித்தியாலமாவது இந்த நிகழ்வு ஒவ்வொரு வாரம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் வருகிறேன். துணிச்சலுடன் வருகிறேன். நன்றி. இந்த உதவி செய்து கேட்டுக்கொண்டிருந்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி. பாமத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அழகான ஒரு தலைப்பு. இதிலேயே எத்தனை பேர் நினைத்திருந்தார்கள் என்று அதுவே பார்த்து புரிஞ்சு கொண்டோம் என்றால் மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. அருமையான தலைப்பு. அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்போடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம் சேகர். நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்வுக்காக இணைந்திருக்கும் அன்பான உறவே வணக்கம். உற்சாகமான வணக்கம் செல்வி நித்யானந்த அவர்களே மற்றும் பாம உறவுகள் அனைவருக்கும் அன்பான இனிய மதிய வணக்கம். இது செவ்வாய் பொழுதிலே புகறிவு கேள்விச்சிருங்கள். வாரம் 568. எல்லாரும் உற்சாகம் தானே? நலமா இருக்குதுங்க தானே? நாங்கள் நலமா இருக்கிறோம். காலையில் இருந்து நானும் நேவி சத்தாவும் இருவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உலக புலம்பே இல்ல, நான் உங்களை பார்த்தேன். நீங்கள் முதல் கணக்கு நேரம் கேப் இருந்தது. அப்ப நாங்கள் அதுல சும்மா அந்த தைக்கிறங்களை பற்றி கதைத்து கொண்டு அதே நேரத்தை என்னுடைய வேலை நேரம் 11 மணி பார்த்தேன். நான் வந்திருந்தால் அதுல உங்களை எடுத்து விடலாமா? சரி சரி, பரவாயில்ல. இப்ப உங்களுக்கு நிகழ்ச்சி முடிய எனக்கு செய்திகள் ஒன்றும் செவ்வாய்க்கிழமை தானே? பரவாயில்ல, அதுல செய்கிறேன். அதுல